அடுத்ததாக பத்திரிகையாளர்களுக்கான ஒரு கேள்வி பதில்கள் நம்ம போயிடலாம். கரெக்டு சார். தமிழ் சினிமாவில் வந்து இது மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய வந்திருக்கு சரிங்களா. இதில் வந்து என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? ஏன்னா நிறைய ஆக்டர் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரியை பண்ணிட்டாங்க. இதில் என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சார். ஆல்ரெடி இப்போ நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம். உங்களுக்கு ட்ரெயிலில் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். நான் மேற்கொண்டு சொன்னால் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் படம் கண்டிப்பாக ப்ரீவியூ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களுக்கு சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்த ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஷாட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க ஃப்ரேமு. அதே ஷாட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முகத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க ரஜினி சார் நடந்து வர மாதிரி. அந்த ஷாட்டை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி? அதை பற்றி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க, பாஸ்கர் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்ட்டு. அது நான் சொல்லுவேன், எனக்கு அது ரொம்ப பெருமைண்ணா அந்த மாதிரி நான் இருக்கிறதில்ல அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸை தைச்சு அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு 3 முகம் ஷாட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க. எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே. இப்போ பார்க்கிங்கில் என்ன அது 2 பேர் லீடிங்கு, இதில் வந்து நீங்கள் மெயின் ரோலாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால அப்போ மீதி இருக்கிறவங்க அப்புறம் விஸ்வந்த் மெயின் ரோல் எல்லாருமே உங்களை பற்றி தான் சார் சொன்னாங்க. எங்க சொல்லுவாங்க ரைட். அது அவங்களுடைய பெருந்தன்மை. இப்போ என் குழந்தைங்க 2 பேரும் என்னுடைய மகள்களாக நடித்த இந்த 2 குழந்தைங்களும் மெயின் ரோல் தான். விஸ்வந்தும் மெயின் ரோல் தான். இதில் நடித்த கார்த்திக் சார் இருக்கிறாரு, அவரும் மெயின் ரோல் தான். அவரை பற்றிலாம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னாக்க அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீனு. அவர் முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசு கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டார். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான், பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான். அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இது வரைக்கும் ஸ்டண்ட்டில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம். இதில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி சார்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டென்ட்டிலெல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்போ இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன். என்ன மேலே வந்து ஒன்றுமே சேடில்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் இப்போ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன், கங்கை அமரன் சார் டைரக்ஷனில். அதில் ஸ்டென்ட்டு காட்சிகளில் 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு ஒருத்தனா நானும் நடித்தேன். ரெண்டாவது பேசிக்காகவே வந்து நான் சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவன். அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது, ஈஸியாக இருந்தது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டரும் கரெக்டாக ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார். வெண்பா மேடம், உங்களுக்கு தான் கொஸ்டின். நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது? எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எல்லா சீன்லேயுமே ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன். சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும், பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க. அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கள் அண்ணன். ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவர். அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் பிரபுண்ணா, அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க 2 பேர். நான் மகன்கிட்ட தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது
நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம். பிரபுண்ணாட்ட கேட்கும்போது பிரபுண்ணா உடனே நம்ம பாஸ்கருக்கு இல்லாமல் என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன் அண்ணன் இல்லை, ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல, நாம் யாருமே நினைக்கல. நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே தான் சார் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல இல்லாமல் இல்லை, அவர் எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்துக்கூடையும். அது இந்த இடத்துல சொல்லிட்டு இசை தட்டை நம்ம வெளியிட்டுறலாம்.